ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் சற்று முன் புதிய சரித்திரம் படைத்த தமிழக வீரர் சாய் சுதர்சன் 502 ரன்களை குவித்த இந்திய அணி. அதாவது சமீபத்தில்தான் ஐபிஎல் தொடர் முடிந்தது. இந்த ஐபிஎல் தொடர் முடிந்த கையோடு இப்போது இந்திய அணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரில் இறங்கிவிட்டது. இந்திய அணியை பொறுத்தவரையில் இனி நடக்க இருக்கும் ஒவ்வொரு போட்டிகளும் முக்கியமான போட்டிகள்தான். அதிலும் குறிப்பாக டெஸ்ட் போட்டிகள். ஏனென்றால் இதற்கு முன்பு 2 முறை டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரை சென்று கோப்பையை தவறவிட்டிருந்தது இந்திய அணி. ஆகவே இந்த முறையாவது இறுதிப் போட்டி வரை சென்று டெஸ்ட் உலகக்கோப்பையை கைப்பற்ற இந்திய அணி முயற்சி செய்து வருகிறது. அந்த வரிசையில் தற்போது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. ஆகவே இதுபோல சுலபமான அணியை அதிகப்படியான ரன் ரேட்டில் வீழ்த்தினால் அது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாகத்தான் இருக்கும். ஆக ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வெற்றி என்பது இந்திய அணிக்கு மிக முக்கியம் என்பதை விட வெற்றியை தாண்டி இன்னிங்ஸ் வெற்றி, அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி என்ற பிரம்மாண்ட வெற்றி இந்திய அணிக்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் எந்த ஒரு அணியாக இருந்தாலும் இனி நடக்க இருக்கும் அனைத்து டெஸ்ட் போட்டிகளும் இந்திய அணிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்படுகிறது. அந்த வரிசையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளும் கூட இந்திய அணிக்கு மிகவும் முக்கியம்தான். ஏனென்றால் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக விளையாடும் போது அதனுடைய ஊக்கம் என்பது இந்திய அணி வீரர்களுக்கு அதிகமாகும். ஆகவே அதே ஃபார்மில் டெஸ்ட் போட்டியை அணுகும்போது அது இந்திய அணிக்கு இன்னும் கூடுதல் பலமாகவே இருக்கும். ஆகவேதான் ஒருநாள் போட்டியிலும் கூட இந்திய அணிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால்தான் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடந்து வரும் ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணி மிகவும் கவனமாகவும் நேர்த்தியாகவும் விளையாடி வருகிறது. ஏதோ கத்துக்குட்டி அணிதானே என்று அசால்ட்டாக விளையாடாமல் ஒவ்வொரு பந்தையும் துல்லியமாக எதிர்கொண்டு வருகிறது இந்திய அணி. ஆமாங்க, அதை உறுதி செய்யும் விதமாக இன்றைய தினம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இந்திய அணி செய்த சாதனையை இன்னும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் கிரிக்கெட் ரசிகர்கள் மறக்க மாட்டார்கள். அந்தளவுக்கு சூப்பரான பக்காவான சம்பவத்தை இந்திய அணி செய்திருக்கிறது. ஏனென்றால் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இந்த ஒரு போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து புது முயற்சியாக ஓப்பனிங்கில் சூரியவன்சியும் தமிழக வீரர் சாய் சுதர்சனையும் களமிறக்கியது இந்திய அணி. இந்த ஒரு ஜோடி என்பது முற்றிலும் வித்தியாசமான ஜோடியாகும். ஏனென்றால் வழக்கமாக சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் அல்லது சுப்மன் கில்லும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் அல்லது சில நேரம் விராட் கோலியும் தான் ஓப்பனிங் இறங்குவார்கள். ஆனால் இந்த முறை மொத்தமாக மாறி திடீரென சாய் சுதர்சனையும் 14 வயது சிறுவனான சூரியவன்சியையும் ஓப்பனிங் இறக்கிவிட்டது இந்திய அணி. இந்த ஒரு முயற்சி இந்திய அணிக்கு கை கொடுக்குமா என்ற மிகப்பெரிய சந்தேகம் ரசிகர்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு மத்தியில் களமிறங்கிய சாய் சுதர்சனும் சூரியவன்சியும் இந்த போட்டியில் சூப்பராகவே ஓப்பனிங்கை தொடங்கினார்கள். அதுவும் முதல் 3 ஓவர்களிலேயே கிட்டத்தட்ட 42 ரன்கள் வரை குவித்துவிட்டது இந்திய அணி. அதாவது T20 ஆட்டத்தை மிஞ்சும் அளவுக்கு ஒருநாள் போட்டியில் ஓப்பனிங்கை வெளிப்படுத்தியது இந்திய அணி. அந்தளவுக்கு ஒரு பக்கம் சூரியவன்சி சிக்சர்களாக அடிக்க, மறுபக்கம் நம்முடைய சாய் சுதர்சன் பவுண்டரிகளாக விளாசி தள்ளினார். அதன் பின்னர் ஒரு கட்டத்தில் சூரியவன்சி அதிரடியாக விளையாடி வந்த நிலையில் சரியாக 32 பந்தில் 78 ரன்கள் எடுத்திருந்த போது அவரது விக்கெட்டை இழந்தார். அதன் பிறகு KL ராகுல், விராட் கோலி, சுப்மன் கில் உள்ளிட்ட மற்ற பேட்ஸ்மேன்களும் களமிறங்கினார்கள். ஆனால் அப்படியாக களமிறங்கிய மற்ற அனைவரையும் விட நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் தான் இந்த போட்டியில் ஒட்டுமொத்த ஹீரோவாக மாறியிருந்தார். ஆமாங்க, சூரியவன்சி விக்கெட்டை இழக்கும் வரை வெறும் பவுண்டரிகளாக பறக்கவிட்டு வந்த சாய் சுதர்சன் அதற்கு பிறகு சிக்சர்கள் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தார். பெரும்பாலும் சாய் சுதர்சனை பொறுத்தவரையில் சிக்சர்கள் அடிக்க மாட்டார். ஆனால் இந்த போட்டியில் அதிரடி சூறாவளியாக சிக்சர்கள், பவுண்டரிகள் என மாற்றி மாற்றி வெவிலியனை நோக்கி பந்துகளை பறக்கவிட்டார் சாய் சுதர்சன். ஒரு கட்டத்தில் ஆப்கானிஸ்தான் பவுலர்கள் பந்து வீசுவதற்கே மிகவும் யோசித்து விட்டனர். அதாவது ஒவ்வொரு ஓவருக்கும் இடையே யாருக்கு பந்து வீச்சை கொடுப்பது என்ற குழப்பம் ஆப்கானிஸ்தான் கேப்டனிடம் இருந்தது. ஏனென்றால் ஆப்கானிஸ்தான் அணியின் உலகத்தரம் வாய்ந்த நம்பர் 1 பவுலரான ரஷித் கானின் பந்து வீச்சையே நொறுக்கி எடுத்து வந்தார் சாய் சுதர்சன். ஆக சாய் சுதர்சனின் அதிரடியை ஆப்கானிஸ்தான் பவுலர்களால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அதே சமயம் சாய் சுதர்சன் அவரது அதிரடியை அவராலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு கொடூரத்தனமான அதிரடி காட்டிய இவர் 16 சிக்சர்கள், 31 பவுண்டரிகள் என விளாசி கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத உலக சாதனை ரன் குவிப்பையும் செய்திருந்தார்.
122 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்டு 268 ரன்கள் வரை குவித்து விட்டார் சாய் சுதர்சன். அதாவது இதற்கு முன்பு ஒருநாள் போட்டியில் அதிகபட்சமாக தனிநபராக அடிக்கப்பட்ட ரன்கள் என்பது 264 ரன்களாகும். அதுவும் நம்முடைய இந்திய வீரர் ரோஹித் சர்மா எடுத்த அந்த ரன்கள் தான் ஒருநாள் போட்டியில் ஒரு தனிநபர் அடித்த அதிகபட்ச ரன்கள் என்ற சாதனை பட்டியலில் முதல் சாதனையாக இருந்தது. இப்போது அதையும் முறியடித்து நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் 268 ரன்கள் வரை குவித்துவிட்டார். அதே சமயம் சாய் சுதர்சனின் இந்த ஒரு அதிரடியால் இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 502 ரன்கள் வரை எடுத்திருந்தது. எப்படி 502 ரன்கள்? இதுவும் கூட கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு படைக்கப்படாத சாதனையாகும். ஒருநாள் போட்டியில் முதல் முறையாக சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு அணி சர்வதேச அங்கீகாரம் பெற்ற மற்ற அணிக்கு எதிராக விளையாடும் போது இந்தளவுக்கு ரன்கள் குவித்தது என்பது இதுவே முதல் முறையாகும். பின்னர் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியை வெறும் 202 ரன்களில் வீழ்த்தி சரியாக 300 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. மேலும் இந்த போட்டியில் சாய் சுதர்சனுக்குத்தான் மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இதுவரையிலும் கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத ஒரு மேட்சாகவும் இந்த ஒரு மேட்ச் மாறியிருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் தான். அதுவும் சமீபத்தில் நடந்து முடிந்த ஐபிஎல் போட்டிகளை பார்க்கும்போது சூரியவன்சி தான் இந்திய அணிக்கு தொடர்ச்சியாக சிறப்பாக விளையாடுவார் என்று நம்பிக்கை வந்தது. ஆனால் சூரியவன்சியின் அதிரடியையும் தாண்டி தற்போது திடீரென விஸ்வரூபமாக எடுத்திருக்கிறார் சாய் சுதர்சன். அதனால்தான் இந்த போட்டியில் சாய் சுதர்சனின் அதிரடி என்பது சூரியவன்சியின் சமீபகால அதிரடியை மறக்க வைக்கும் அளவுக்கு விஸ்வரூபமாக இருந்தது. மேலும் இந்த ஒரு போட்டி என்பது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக நடைபெற இருக்கும் ஒருநாள் தொடர் மற்றும் டெஸ்ட் தொடரை முன்னிட்டு நடைபெற்ற பயிற்சி போட்டியில்தான் இப்படி ஒரு சாதனையை சாய் சுதர்சன் செய்திருந்தார். ஆகவே இதேபோல அதிகாரப்பூர்வ போட்டியிலும் இவர் அதிரடியை வெளிப்படுத்துவார் என்றும் எதிர்பார்க்கலாம். அதே சமயம் இப்படி ஒரு இந்திய அணியை அடுத்து வரும் போட்டிகளிலும் இந்திய ரசிகர்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதாவது எந்தவிதமான பதட்டமும் இல்லாமல் பயிற்சி போட்டியில் இந்தளவுக்கு ரன்கள் குவித்த இந்திய அணி இதே அளவுக்கான அதிரடியை அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணி வெளிப்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருந்து வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சாய் சுதர்சனின் இத்தகைய பேட்டிங்கை பற்றியும் சாய் சுதர்சனுக்கு இந்திய அணியில் பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறதா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.